இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கடந்த 45 ஆண்டுகளாக தேசிய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பீட்டர் அல்போன்ஸ். அன்னை இந்திரா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் போன்ற பல அரசியல் ஆளுமைகளோடு பயணிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பீட்டர் அல்போன்ஸ் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு அரசியல் ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லலாம்? காமராஜர். அப்படியா? பெரியவர் தான். நான் காங்கிரஸ் கட்சியில் நான் என்னை ஃபார்மலாக ஒரு அசோசியேட் பண்ணுறதுக்கு 17 வயது. அப்போவே வந்துட்டீங்க? அப்பவுமே வந்துட்டேன். 17 வயதில் நான் கல்லூரி மாணவன். பாளையங்கோட்டை சேவியர்ஸ் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடக்கிற வேலை. அப்போது நாங்கள் எல்லோரும் கல்லூரிக்குள்ளே போவோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினோம். திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் போக மாட்டேன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறவங்க. அதற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் மாணவர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் போட்டி போட்டு. அப்போ அங்கே மாணவர் பேரவை தேர்தலே கட்சி அடிப்படையில் தான். ஆமாம் ஆமாம். என்னை எதிர்த்து வலம்புரி ஜான்ன்னார். ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தேர்தல் அது. அவருக்கு நம்ம துரைமுருகன், வைகோ இவங்கெல்லாம் அவருக்கு வேலை பார்த்தாங்க. எனக்கு குடந்தை ராமலிங்கம், தண்டாயுதபாணி அந்த செட்லாம் எனக்கு வேலை பார்த்தாங்க. நான் ஒரு 800 ஓட்டில் ஜெயித்தேன். என்னுடைய சட்டப்பேரவையினுடைய இதை பெரியவர் தான் இனாகுரேட் பண்ணார், காலேஜ் யூனியனை. ஸோ அதில் பிறகு சென்னை மாநகர மாணவர் காங்கிரஸினுடைய அமைப்பாளராக இருந்தேன். அப்படியே அது மாணவர் காங்கிரஸ் தொடர்ந்து இப்போது 55 வருஷம் ஆச்சு காங்கிரஸில். முதலாக பெருந்தலைவர் காமராஜரை எப்போ சந்திச்சிங்க? சட்டக்கல்லூரி மாணவனாக தான் சந்தித்தேன். சட்டக்கல்லூரி மாணவனாக வந்துக்கும்போது மாணவர் காங்கிரஸ் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 10 மாணவர்களை அப்போ தண்டாயுதபாணின்னு சொல்லி அவர் தான் மாநில அமைப்பாளராக இருந்தார். அவர் பெருந்தலைவர் வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போனார், திருமலப்பிள்ளை ரோட்டுக்கு. அப்பொழுது தான் அவரை முதல்ல பார்க்குறேன். அதற்கு பிறகு அடிக்கடி தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிறகு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாலை நேரம் முழுவதும் அவர் வீட்டில் தான். அங்கே தான் நம்ம கல்லூரி முடிஞ்ச உடனே ஒரு 5 மணிக்கு போயிட்டா அவர் தலைவர் கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். ஒரு 6 மணிக்கு ஒவ்வொரு தலைவராக வருவாங்க. தலைவர்கள் அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பார். இல்லைனா நாங்கள் உட்காந்து அவர்கிட்ட அரசியல் செய்திகள் சொல்ல, அவருக்கு அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன். பிறகு லா காலேஜ் முடிஞ்ச பிறகு தான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணட்டுமா, நான் ஊருக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் தான் சொன்னார், இங்கே என்ன செய்ய போகிறீங்க, ஊரில் தான் நமக்கு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. ஸோ அதுக்கு பிறகு தான் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அங்கே எலெக்ஷன் நின்னோம். அப்புறம் அங்கே சட்டமன்றத்துக்கு வந்தோம். மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் தடவை அவருடைய இல்லத்தில் சந்திக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே திருநெல்வேலிங்கய்யா. திருநெல்வேலியா? திருநெல்வேலி தானான்னாரு. நான் சொன்னேன், இல்லையா சங்கரன்கோவில் தாலுகா. சங்கரன்கோவில் தாலுகாவில் எங்கே? என் வில்லேஜ் ரொம்ப சின்ன வில்லேஜ். ஸோ அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அது பக்கத்துலையா சொரண்டன்னு ஒரு ஊர் இருக்குது. சொரண்டதான் அவருக்கு அடையாளம் தெரியுற மாதிரி. அது சொரண்டதானா அப்படின்னு கேட்டார். இல்லையா அது பக்கத்துலன்னா நான் சேர்ந்த மரம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னார் பாருங்க, சொரண்ட குலையநேரி கடையால் உருட்டி ஒரு தாம்போதி போகுமே, அது தாண்டின உடனே சேர்ந்த மரம்னார். அப்படி உடம்புலாம் அவர் பயணம் செய்யாத இடம் இல்லையே. நீங்கள் என்ன மாதிரி ஜாகிரபியை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி அருமை. உடனே அவர் எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லி, அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் மூப்பனார் இருந்தார், எப்படி இருக்காரு, நான் தான் அவர் பேர. அப்படியா, அதை சொல்லலையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதைகளை அது ஒன்று. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். 2வது சம்பவம் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை தேர்தல் முடிஞ்சிருது. அவர் 1971 பொது தேர்தலுக்கு பிறகு அவர் எங்கேயும் நிகழ்ச்சிக்கு வர்றதில்லைன்னு முடிச்சிட்டார். அதனால் ஒரு நாள் வெளியே போகாமல் இருந்தார். நான் தோல்வி ஒரு மனசில் ஒரு சோர்வு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் அதை பண்ணணும்,
இல்லையா நான் வரல, அப்போ நான் யூனியனே நான் ஆரம்பிக்கல, சரி போனேன் அப்படின்னு கோபத்தில் போய் சொல்லிட்டாரு. நான் உடனே வந்துட்டேன். மாலையில் வந்து பி ராமச்சந்திரன் அவர் தான் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். ஏன்பா தலைவர் என்னன்ற போய் கோபத்தை சண்டை போட்டு வந்தியாமா நீ, அது என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி ஒன்று நாளைக்கு வர சொல்லியிருக்காரு போ. அப்போ சொன்னார், நான் தான் சொல்கிறேன்னா நான் வரலன்னா நீ என்னை கட்டாயப்படுத்துறியா, சரி சரி பாரேன் போ என்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது வந்த உடனே எங்களுக்கு ஒரே பெரிய உற்சாகம். அப்போது சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை அந்த முதல் துவக்க விழாவுக்கு வந்து கல்லூரி அனுமதிக்கிற பணம் வந்து 1200 ரூபா தான். ஆனால் தலைவரை கூப்பிட்டு வந்து 1200 எப்படி நடத்துறது? உடனே நாங்கள் ஒரு மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஈவினிங் பஸ்ஸார் இருக்குல்ல, அப்போது என்எஸ்சி போஸ் ரோட்டில் நீதி திரட்ட ஒரு கடையில் போய் கேட்டோம். எங்களுக்கு நம்ப முடியல, என்ன தலைவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு டொனேஷன் புக்கை எடுத்துகிட்டு போனோம். சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 82,000 ரூபா வசூல். 82,000 ருபீஸ் வந்து அப்போது 1970 பெரிய விஷயம். அதுக்கிட்ட நம்ம ஃப்ளவர் பஸ்ஸாருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மேடையை பூரா நாங்கள் ஃப்ளவரில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 82,000 ரூபா கையில் கிடச்சிதுன்னா அந்த அன்னைக்கு பொடிச்சு ஒரே ஆர்ச்சி கொடி எல்லாம் போட்டு பெரிய மாநாடு மாதிரி நடக்குது. கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட். டைரக்டர் வந்து பழனிசாமி லீகல் ஸ்டடீஸ் சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே மேன். அப்போது அவர் முகம் கொடுத்தே பேச மாட்டார், என்கிட்ட கடுன்னு இருந்தார். ஏன்னா சிஎம்க்கு டெய்லி போய்கிட்டு இருக்கு, இங்கே எவ்வளோ பெரிய ஜூபிலியேஷன் நடந்துகிட்டு இருக்கு, கலைஞர் சிஎம். அப்போது நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் லேடிஸ் ஆர்கனைஸ் பண்ணி என்னுடைய கிளாஸில், ஏம்மா நீங்கள் தலைவர் வந்தோடனே அவருக்கு ஆரத்தி எடுக்கணுமா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த லேடி சொன்னாங்க, சார் இந்த பசங்க எல்லோரும் பாய்ஸாக இருப்பாங்களே, எங்களை வந்து ரொம்ப நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் வாங்க. ஸோ என் கிளாஸில் வந்து ஒரு 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 8 பெண்களை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று போல் அவங்க பட்டு சேலை உடுத்தி அவங்க எல்லாமே ட்ரெஸ் பண்ணி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. தலைவர் வந்து அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டார். எங்கேருந்து திருமலப்புள்ள ரோட்டிலேருந்து க்ரௌடு வந்து ஸ்வெல்லிங். அதாவது தியாகராஜ காலேஜ், பச்சை பாஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் மாணவர்கள் வந்து அப்படியே வந்து இந்த பாரிஸ் கார்னரில் அந்த லா காலேஜ் ஜங்ஷனில் குண்டூசி கூட விட முடியாது கூட்டம். இந்த 8 பிள்ளைங்கள நடுவில் விட்டுருக்குறேன், நானும் நிற்கிறேன். தலைவர் கார் வரணும், பசங்க லேசாக மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த ரவுடி கூட்டம் அந்த பெண்களை பின்னால் வந்து லேசாக உரசுறது, அந்த பிள்ளைங்க நெளியுது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த பிள்ளைங்களை எப்படி நான் வெளியே கூட்டு போகிறது? ஏன்னா தலைவர் வந்துட்டு ஆரத்தி எடுத்த உடனே உள்ள ஸ்டேஜுக்கு போனோம். கரெக்ட். வந்தார், வந்து இறங்கின உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ கால் நல்ல வீக்கம், அதனால் காலை யாரும் மிதிச்சிடக்கூடாது. ஸோ வந்து இறங்கினார். இப்படி பார்த்துட்டு உடனே ஆரத்தி எடுத்தாங்க. எடுத்த உடனே வழி விடுன்னு பசங்களை பார்த்து சொன்ன, வழி விடுன்னு அப்படின்னாரு. பசங்க அப்படி நீ போமா. இந்த பிள்ளைங்க எல்லாரும் போய் மேலே ஸ்டேர்ஸ் ஏறி மேலே போகிற வரைக்கும் அவர் உள்ளே வரல சார். என்ன ரோபஸ்ட் காமன் சென்ஸ் பாருங்க. He understood the situation. Fantastic. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் நாங்கள் நிறையா படிக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், ஐயா இந்த வாரம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி படித்தேன். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி தான் பெரிய மேகசின், இங்கிலீஷ் மேகசின். அதில் வந்து உங்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். என்ன கட்டுரை அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து அந்த கட்டுரையை உள்ளே படிக்கலை. இந்த ஒரு கண்ணாடி அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார் ஒரு சேரில் ஒரு போஸ், பெரிய பாப்புலர் போஸ். அந்த படத்தை போட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, இஸ் கே பிளான் ஏ சக்ஸஸ். அதை பற்றி வந்து எழுதியிருக்கான். நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி கே பிளானை பற்றி எழுதியிருக்கேன் ஐயா, அதான் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லுங்கள் என்ன அப்படின்னாரு. நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதுக்கு அந்த பக்கம் சொல்ல தெரியல. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் சொன்னார், அது ஒரு புக் ரிவ்யூன்னு. அவர் அதுக்குள்ளே அதெல்லாம் படிச்சிருக்காரு, அது ஒரு புக் ரிவ்யூன்னு. பிறகு வந்து நம்ம சுந்தரவடிவேல் வந்து வைஸ் சான்சலர், அவர் கான்வொகேஷனை வந்து நிப்பாட்டிட்டார். ஸோ கான்வொகேஷனை ஏன் நிப்பாட்டினீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய அஜிடேஷன். அந்த அஜிடேஷன் என்ன ஆச்சுன்னா, கடைசியில் வந்து யூனிவர்சிட்டிக்கு முன்னால் நடத்தும்போது அன்ரூலி எலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து அடித்து அண்ணா சமாதியை பூரா அடித்து நொறுக்கி மேலெல்லாம் போய் அதை டாட்டி பண்ணி யூரினேட் பண்ணி ரொம்ப ஆபாசம் பண்ணிட்டாங்க. பெரிய ரசவாசமாகி போலீஸ் லத்திச்சார்ஜில் ஆகிட்டு. நாங்கள் வந்து ஒரு அஜிடேஷனாக ஆரம்பித்தோம். அந்த ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் வந்து சிஎம் வந்து ஷெனாய் வந்து கமிஷனர், அவர் வந்து
ஒரு 15 பேர் சிஎம் பார்க்கணுங்கிறாங்க லீடர்ஸு அப்படின்னு சொல்லி எங்களை 15 பேரை கூப்பிட்டார். அப்போ தான் தேட் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ மெட் கருணாநிதி. கலைஞர் அப்போ தான் முதலத்தோட பார்க்குறேன் கோட்டையில். அப்போ கலைஞருங்கிட்ட வந்து எல்லாம் பார்த்துட்டு கேட்டார், என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தம், நீங்கள் போராட்டம் நடத்துறது பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் அண்ணாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சமாதியை பற்றி நாங்கள் நான் உடனே எழுதிச்சு எங்கள் தலைவராக நாங்கள் வந்து அதை நாங்கள் நினைக்கல, அது ஒரு சமூக விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்க, நான் உள்ளபடியே வருத்தப்படுறோம் அப்படின்னு நான் வந்து ஆன் பிகாப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் போய் நீங்கள் எல்லாருமே பெருந்தலைவருடைய சீடர்கள் எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் காங்கிரஸ் யூனியன், பச்சைபாஸ் காலேஜ், தியாகராஜா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் எல்லாமே அந்த வருஷம் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் போய் பெரியவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அப்படின்னு. அவர் நாங்கள் நேராக வீட்டுக்கு போனோம். அன்றைக்கி தான் டெல்லியிலேருந்து வர்றாரு. வந்தவர் ஏறும்போது எங்களை பார்த்தாரு. வரும்போது எங்களை பார்த்தா முகம் கடுகடுன்னு வச்சுருந்தாரு. என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்க? நான் படிக்க வந்திருக்கீங்களா? எந்த இதுக்கு வந்திருக்கீங்க? காலித்தனம் பண்ண வந்திருக்கீங்களா நீங்கள்? என்ன ஒன்று, நாளைக்கு எல்லோரும் ஒழுங்காக காலேஜ் போகும். சார் அந்த அஜிடேஷனை திரும்ப தூண்டி விடணும், அதெல்லாம் உடனே மறுநாள் எல்லோரும் சொல்கிறேன். ஹவு பிக் த கிரேட் லீடர்ஸ். அது மாதிரி ஒரு தலைவர் அது மாதிரி இனிமேல் எங்கே பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட பெருந்தலைவர் மறைந்த போது எப்படி இருந்தது? மறைஞ்ச பிறகு வந்து நாங்கள் வந்து அப்போவுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து தலைவர் மூப்பனாரோட ஒரு அசோசியேஷன் உண்டு. தலைவர் மூப்பனார் அப்போ வந்து எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காஸ்மாபாலிட்டன் கிளப்லாம் தங்கியிருப்பார். அவர் வந்து அப்போ தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் தலைவர். தஞ்சை மாவட்ட தலைவருங்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு வீட்டில் அவர் தான் வந்து ஒரு ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவரை கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க. நான் தலைவருடைய வீடு வாங்கினதே அவருடைய பேருக்கு தான் வந்து தான் வீடு வாங்கினாங்க. ஸோ தலைவர் மூப்பனார் வந்து டுக் ஏ ஸ்டாண்டு, மெர்ஜர் ஆகிடலாம். அப்போ பி ராமச்சந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அவர் எங்களோட வரல. அவர் டுக் அன் ஆப்போசிட் ஸ்டாண்டு. அவர் ஜனதாவிலே இருந்துடலான்னு சொன்னார். ஸோ நாங்கள்லாம் அவருடைய மூப்பனாருடைய ஃபாலோவர்ஸ். அதனால் நாங்கள் தலைவர் மூப்பனாரை ஃபாலோ பண்ணி எல்லோரும் காங்கிரஸில் வந்து இணைஞ்சிட்டோம். அது பிறகு தொடர்ந்து மூப்பனாரோட பயணம். அவருடைய நான் வந்து இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்போ நான் தான் வந்து ஃபவுண்டர் ஜெனரல் செக்ரட்டரி. ஆமாம், அதை பதிவு பண்ணும்போது என்ன தான் பதிவு பண்ணாங்க. ஸோ தலைவர் மூப்பனாரோட ஒரு லாங் ட்ராவல். அது வந்து ஓரளவுக்கு வந்து தலைவர் காமராஜருடைய சாயலே பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாம், அவர் கூட இருக்கிறது. ஸோ அவரும் வந்து ஒரு ஒரு கண்ணியமான ஒரு அரசியல். அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த பணக்காரத்தனம்னு சொல்லுவாங்க பாருங்க, கரெக்ட், அது அவர்கிட்ட வந்து 1% கூட இருக்காது. ரொம்ப எளிமையாக, ரொம்ப அதாவது தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவு எளிமையாக இருப்பார். ஆனால் யாருக்கும் கொடுக்கும்போது பாருங்கள் அள்ளி கொடுப்பார். யாருக்காவது உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அப்படி அடிக்கடி அப்படி முடிவு எடுப்பார் அவர். அதை கொடுக்கும்போது யோசிக்காமல் கொடுப்பார். ஆனால் அவருடைய சொந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போடுற சப்பல் வந்து 4 ரூபா தான் இருக்கும். இப்போ டெல்லியில் அவர் ரூமை போய் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் வந்து அவருடைய வீட்டை தான் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டார். த ஹவுஸ் விச் வாஸ் அலாட்டட் ஃபார் ஹிம், தட் வாஸ் கிவன் டு த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஃபார் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ இவர் வந்து இவ்வளோ ரூம் தான், இதுக்குள்ளே தான் ஒரு காட் போட்டு உட்காந்துருப்பார். ஒரு சின்ன வரவேற்பார், அங்கே யார் வந்தாலும் அங்கே தான் பார்க்கணும், அந்த மாதிரி லைஃபு. ஸோ அவரும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மனிதாபிமானம் உள்ள தலைவர். எதிர்கட்சியிலையும் சரி, மற்ற கட்சியிலையும் சரி, யாரும் உதவின்னு தேடி வந்துட்டாங்கன்னா வந்து தானே நேராக போய் செய்வார். காலையில் பேப்பரை பார்ப்பார், ஏதாவது ஒரு நல்ல கலைஞர் ஒரு பெரிய பாராட்டு வாங்கியிருக்கிறாருன்னா உடனே சாயங்காலம் பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி பெரிய ஷால்வை எடுத்துக்கிட்டு அவருக்கு ஏதாவது எடுத்து வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி இந்த பசங்க ஏதாவது சாதனை பண்ணி பரிசு வாங்கி இந்த நீச்சல் போட்டியிலலாம் வந்து ஒலிம்பிக் ரெக்கார்ட்லாம் அந்த பையனை போய் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போவார். ஆசிரியர்கள் லிட்ரரி சாகித்ய அகாடமி அந்த மாதிரி பரிசு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்க்கணுன்னே நினைக்க மாட்டார். இவரே நேராக வீட்டுக்கு போய் நாங்கள் போவோம், சால்வை போடுவோம், அது மாதிரி பண்ணுவோம். மருத்துவமனையில் யார் இருந்தாங்கன்னா மருத்துவமனையில் போய் அந்த டாக்டரை பார்த்து, திருமாவளவனை வந்து அவ்வளோ நேசிப்பார் அவர். திருமாவளவன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து திண்டுக்கல்ல மாட்டிக்கிட்டார். அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டினோடனே முதல் தகவல் தலைவருக்கு தான் கொடுத்தாங்க. தலைவர் உடனே இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டாந்து அவரை மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் அவரே தான் பார்த்தார். அந்த மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர். உங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸில் வந்து அவருக்கு இந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இல்லை.
தலைவர் சிஎம் ஆகித்தான் ஆகணும், பிரதமர் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தா தான் அரசியல்ல வந்து சரி. நீங்க அவங்க தான் வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்த வந்த போதும் போதும் கூட அவர் அதை வந்து அதை அதுக்கு ஒரு முனைப்பு எடுக்கல. மனப்ப முதலாக கலைஞரை சந்திச்சு அந்த அந்த பிரச்சனையை அஜிடேஷன் தான் கொண்டு பார்த்தேன். அவர் நான் வந்து எதிர்கட்சியில் அப்போ நாங்கள் வந்து டைரக்ட்லி அப்போசிஷன் பார்ட்டி. அப்போ 18 எம்எல்ஏக்களும் இருக்கிறோம், 3 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறோம், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் வந்து மாவட்டத்தினுடைய கோரிக்கையை ஒரு கோர்வையாக கட்சி இது இல்லாமல் ஒரு என்னென்ன எங்கள் ஜில்லாவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சேன். இவர் என்ன சொல்லிவிட்டார் பேசும்போது, தம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸு, திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க, அதை வந்து 133 அடி அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அப்போ நான் வந்து கவர்னர் வர முதல்ல பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருமையாக பீத்திக்கிறீங்க, ஒரு செகண்ட் கிடையாது தம்பி. புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? நான் வந்து அவங்கள அன்றைக்கி அசம்பிளியில் நடக்கிற அந்த சம்பவத்தை அன்றைக்கி நான் தான் வந்து அவங்கள வெளியே கூட்டு வர்றேன். பட் ஆஃப்டர் பிகம் த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு சின்ன சஜஷனை கூட அவங்க சொல்ல விட மாட்டாங்க.